Daily. Taste the Daily. செல்வ பெருந்தகையை உளவுத்துறை தமிழ்நாடு உளவுத்துறை சொல்லிடுச்சு, ஐயா நீ வட சென்னை பக்கம் போவேணா, ஏன்னா அந்த அம்மா நிற்கிது, பொற்கொடி ஆம்சாங் அவர்கள் நிற்கிறார்கள், அதிமுக சார்பில் நிற்கிறார்கள். அப்போ அவருடைய தொண்டர்கள் இன்னும் அந்த அந்த கொதிப்புலையும் வருத்தத்திலையும் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் அந்த கொந்தளிப்பை வெளிக்காட்டுவார்கள். சேகர்பாபுவையும் இதே காரணத்துக்காக, இந்த ஆம்சாங் தொடர்பான விஷயத்துக்காக வட சென்னைக்குள்ளே வர வேணான்றார். அவர் வட சென்னை தான் அவருடைய துறைமுகம், அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸே அங்கே தான். இவர் சொல்கிறாரு, விஜய் மீது உள்ள ஆசையினால் ஓட்டு மாற்றி போட்டுருவாங்க, அதனால் பெண் தொண்டர்களாக அமைச்சு பெண் வாக்காளர்களை கன்வின்ஸ் பண்ணுறாராம். என்ன பண்ணுவார், விஜய்க்கு பதிலாக தாமோகன் வருஷம் திடீர்னு ஏதாவது படத்தில் நடிப்பாரா? சினிமா முகத்தை வச்சு தான் இனிமேல் அரசியல் பண்ணணுன்னா வேறு வழி இல்லைன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தலையெழுத்து பாருங்கள். தாமோ அன்பரசன்லாம் நாளைக்கு ஹீரோவாக நடித்து நம்ம படம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரலாம், ஜாக்கிரதையாக இருக்கும். இவர் அங்கே பேனா நிறுவனத்துலேருந்து தான் வந்தார். வாய்ஸ் ஆஃப் காமன்னு சபரீசனோட அவர் கார்த்தி அவங்களோட தான் வந்தார். இப்போ கடைசியில் கர்ம வினை என்ன ஆயிடுச்சுன்னா, இவரும் கார்த்தியும் எடுத்து நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. நண்பர்களாக பார்ட்னர்களாக இருந்தவர்கள் பங்குதாரர்களாக வியாபாரத்தில் வாய்ஸ் ஆஃப் காமன் பெண் நிறுவனம் ஒன்றா இருந்துச்சு. கார்த்தி தானே பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆமாம், அவங்க 2 பேரும் எடுத்து வில்லிவாகத்தில் நிற்கிறாங்க. நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்கிறது எப்படி உதயசூரியன் அவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு. விசில்னு சொல்லணும், இல்லை நாங்கள் தாவேக்கான்னு சொல்லணும், நாங்கன்னு சொல்லலாம். அது எப்படி வார்த்தை மாறும் தெரியல. மாறும்னா கூட அவர்கள் கூட மாறலாம். கரெக்டாக சின்னம் பேரை சொல்லி மாறுது, அதான் சொல்லுதுன்னா அங்கே சந்தேகம் வருது. அப்போ ஒன்று போதை, இல்லை போதையில் ப்ராப்ளம், அப்படி இல்லை அங்கிருந்து வந்த பாதையிலேயே ப்ராப்ளம். ஆனால் எனக்கு இப்போ இந்த ஒரு வழக்கில் 9 காவல்துறையினருக்கு மரண தண்டனை. திமுக ஆட்சியில் இது வரைக்கும் 37 நடந்திருக்கு. நம்ம கஸ்டோடியல் அஜித்குமார் வரணம் உட்பட இந்த 37, 38 ஏதோ கணக்கு. இதுலேயும் சுமாராக ஒரு 5 பேர் 6 பேர் காவலர் எப்படியும் அடித்து கொண்டாங்கன்னா ஒரு 4-5 பேராவது இருப்பாங்க. அப்படின்னா ஒரு 150-200 பேர் வரும். ஒரு 200 காவலர்கள் காவல்துறையினருக்கு மரண தண்டனைன்னு வச்சு, நம்ம தமிழ்நாட்டில் அரசு என்பது மக்களை பாதுகாக்கவா, மக்களை கொலை செய்வா? சிறுத்தையை கூப்பிட்டு கடைசி நிமிஷத்தில் கூப்பிட்டு மாப்பிள்ளை தான் மிரட்டினார், 3 அமைச்சர் சொன்னதையும் கேட்கல, அதுக்கப்புறமும் அவர் நிற்கணும்னு சொன்னதுனால மாப்பிள்ளை தான் கூப்பிட்டு, உங்களுக்கு இந்த தடவை செலவுக்கு பணம் கிடைக்காது, செலவு பணம் கிடைக்காதுனாலே ஜெயிக்கிறது கஷ்டம். 2031 வரைக்கும் நீங்கள் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி நீங்கள் இந்த கூட்டணியில் தான் இருக்க வேண்டும். இப்படி ஒரு 7 நிபந்தனைகள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சொல்லி கடைசியில் ஒன்று சொல்லியிருக்காரு. இல்லை இவ்வளவுக்கும் நீங்கள் ஒத்துக்கலைன்னா ஏதோ நம்ம கட்சிக்காரங்க கிட்ட ஏதோ சில வீடியோக்கள்லாம் இருக்குது. திருமா மிரட்டப்படுகிறார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாராக இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம், வந்தனம், சொல்லுங்க. ஆரம்பிச்சிருவோமா சார்? முதல் கேள்வி பலவந்தாங்கல்ல இருந்து தணிகைவேல் கேட்கிறார். 2 தெய்வங்கள் ஆசியால் திமுக தேமுதிக கூட்டணி உருவானது என்கிறாரே பிரேமலதா அன்னியார். 2 தெய்வங்களாம். 2 தெய்வங்கள். முதல்ல அது திராவிட கூட்டணிங்கிறது பகுத்தறிவு கூட்டணி. அதில் 2 தெய்வங்கள். கொஞ்ச நாள் முன்னால் தான் அவங்க ஒரு கூட்டம் தேமுதிக இந்த திமுக கூட்டணி மேடையில் பெரியார், அண்ணா, கலைஞர் வரிசையாக எல்லா ஃபோட்டோவும் வச்சாங்க. எல்லாத்துக்கும் பெரியார் உட்பட சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு பூவெல்லாம் வச்சுருந்தாங்க. பகுத்தறிவில் வந்துருச்சு. பகுத்தறிவு. இவங்க பகுத்தறிவு பாதைக்கு போனாங்களா, இல்லை ஒரு கால் பெரியாரை சனாதனத்துக்கு அழைத்து வந்தார்களான்னு தெரியல.
ஏதோ நடந்தது. சரி, அது ரைட்டு, அது பண்ணாங்க. இப்போ வந்து இரு தெய்வங்களுடைய ஆசிகளுடன் தான் வந்து இரு தெய்வங்கள்னால் ஒன்று வந்து இறந்து போன ஒரு ஐயா கருணாநிதி, இன்னொன்று ஐயா விஜயகாந்த். இரு தெய்வங்கள். அவங்கள நீங்கள் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இவங்க இன்னும் போய் வந்து வேட்பாளர் பட்டியலை கொண்டு போய் கலைஞர் சமாதிக்கு வைக்கிறார் முதல்வர். தயிரோடு வைக்கிறாங்க, மூக்குக்கு நாடி முரசொலியெல்லாம் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கே பகுத்தறிவு, பகலவன்களுக்கே இவ்வளோதான் பகுத்தறிவு அப்படிங்கும்போது அவங்க அங்கேருந்து இங்கே இப்போது இவ்வளோ நாள் அந்த பக்கம் இருந்து நல்லா விபூதி குங்குமம்லாம் இட்டுக்கிட்டு இப்படிலாம் பண்ண போனாங்க வந்தாங்க. இப்போ திடீர்னு பகுத்தறிவுக்கு வந்துட்டாங்க ஏதோ ஒரு சௌகரியத்துக்காக. அதனால் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நமக்கு என்ன கவலையாக இருக்குன்னா, இப்படியே போனால் பிரேமலதா அம்மா வந்து அநேகமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ரகசிய தகவல், அவங்க வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணியிருக்காங்களாம். அவங்க பண்ண பிரார்த்தனை உங்களுக்கு ரகசியமாக வந்துருச்சா? ஆமாம். என்னன்னா, இந்த தடவை தேமுதிகவும் 10ல் ஒரு மெஜாரிட்டியாக வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைஞ்சதுன்னா, இந்த கிரேனில் இருக்க பாருங்க. ஆமாம், இந்த கிரேனில் வச்சு அளவு ஊற்றி பார்த்துருக்கீங்களா? கிரேனில் அளவு ஊற்றி அப்படியே முதுகில் அந்த பரவக்காவடி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதான் அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க. கிரேன் வச்சு அந்த கம்பியில் வந்து தொங்க விடுவாங்க. முதுகு தோலில் வந்து அந்த கொக்கி போட்டு அது அப்படியே இப்படி தொங்குவாங்க. அந்த மாதிரி நேர்த்தி கடனில் 2 பேர் வந்து பிரார்த்தனை பண்ணுறோம். நீங்கள் உடனே வந்து இது வந்து பிரேமலதாவும் சுதீஷும் இல்லை சுதீஷும் விஜய பிரபாகரனையும் அந்த மாதிரி நேர்த்தி கடன் செலுத்த சொல்லுவாங்கன்னு நினச்சிங்களா? இல்லையா. அவங்க பிரார்த்தனை பண்ணது ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதியும் அந்த மாதிரி வந்து பிரார்த்தனை பண்ணுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க 2 பேரையும். இது எப்படி இருக்குன்னா, எல்லாம் நல்லபடியாக இந்த தேர்தலில் வந்து முடிவு ஆகணும். ஐயா திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிந்தா கோவிந்தா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுன்னா அரவிந்தை கூட்டின்னு வந்து மொட்டை அடிக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் முடியும். ஏன்னா மொட்டை எனக்கு நல்லா இருக்காது. இந்த ஸ்கீம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி இருக்குது? நல்லா இருக்குல்ல? சுவாரஸ்யமாக இருக்குல்ல? எல்லாம் நல்லபடியாக முடிக்கிட்டோம், அரவிந்தை கூட்டு வந்து மொட்டை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு நேர்த்தி கடன் வந்து அவங்க பிரார்த்தனை பண்ணுறதா ஒரு தகவல் உலா வைக்கிறது. நமக்கு அவ்வளோதான் தெரியும். அதாவது பகுத்தறிவு எந்த அளவுக்கு மோசமாக போச்சுன்னு பாருங்க. அதாவது இந்த தகவல் வந்து உண்மையா இல்லையா? இந்த பிரார்த்தனை வந்து தமாஷுக்கு யாராவது கிளப்பி விட்டதா கூட இருக்கலாம். ஆனால் வந்து போக்க பார்த்தா உண்மையாயிடும் போல இருக்கு. அதான். ஓகே சார். அடுத்ததாக பெரம்பலூர்ல இருந்து மணியரசன் கேட்கிறார், விடுதலை சிறுத்தைகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும் திருசக்தியாரே? ஜோசியம் சொல்லுங்க. அவர் அப்படிதான் கேட்குறாரு கேள்வியை பார்த்தா. ஆமாம், நிகழ்காலமே ரொம்ப மோசமாக இருக்கே, அப்புறம் எதிர்காலம் எங்கேருந்து என்ன வரப்போகுது? அவர் வந்து கட்சி கைவிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி காட்டு மன்னார் கோயிலில் ஏற வந்து எல்லாம் அறிவிச்சிட்டாரு. கடைசி வரைக்கும் நேற்று தான் கடைசி நாள். சனிக்கிழமை நைட்டு 1 மணி வரைக்கும் அவருக்கு வந்து பயங்கர குழப்பம். எல்லார்கிட்டையும் பேசியிருக்கிறாரு, பண்ணலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமான்னு. திமுகலேருந்து 3 அமைச்சர்கள் வந்து பேசிட்டாங்க, வந்து நிற்க வேண்டாம், எம்பிலேயே இருங்க. இவர் கொஞ்சம் இல்லை நிற்கணும் அப்படின்னோடனே, ஏன்னா அவங்க சொன்ன 5 வேட்பாளர்லேயே இவர் வந்து 3 வேட்பாளர் விட்டுட்டார். உனக்கு சீட்டு தருவோம், யாரெல்லாம் வேட்பாளர் நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் என்ன சொல்கிறது என் கட்சியில் அப்படிங்கிற மாதிரி அவர் விட்டார். 3 பேர் விட்டார். அந்த 3 பேரும் என்ன பண்ணுவான், நேராக அங்கே தான் போய் நிற்பான். ஒருத்தர் ஆல்ரெடி போய் நின்றுட்டார், பனையூருக்காரர். வேறு 2 பேரும் அங்கே தான் போவாங்க. தெரிஞ்ச விஷயம் தானே. இதெல்லாம் சொன்னோன்னா 3 அமைச்சர் பேசி அவர் வந்து படியில் இருக்கவே இருக்கார். ஹென்றி கிஸ்ஸிங்கர், திமுகவின் ஹென்றி கிஸ்ஸிங்கர். ஒரு காலத்தில் உலக நாடுகளில் எங்கே பிரச்சனைனாலும் அமெரிக்காவிலேருந்து ஹென்றி கிஸ்ஸிங்கர்னு ஒருத்தர் அனுப்புவாங்க. ஏதாவது ஒன்று பேசி குழப்பி பயமுறுத்தி ஏதாவது ஒன்று பண்ணி வழிக்கு கொண்டு வந்துடுவார். எப்பேற்பட்ட ஒரு நாடையும் அமெரிக்காவோட வழிக்கு கொண்டு வந்துடுவார் ஹென்றி கிஸ்ஸிங்கர்னு. அந்த மாதிரி ஹென்றி கிஸ்ஸிங்கர் வந்து மாப்பிள்ளை சபரீசன் அவரை அனுப்பிச்சி விட்டாங்க. அவரை கூப்பிட்டு எல்லாம் சொல்லிட்டாரு, செலவுக்கெல்லாம் பணம் கொடுக்க மாட்டோம், இது கிடையாது அது கிடையாது எல்லாம் இதெல்லாம் சொல்லிவிட்டு, உங்கள் கட்சியில் உள்ள நிர்வாகிகள்லாம் உங்களுக்கே தெரியும், ஒரு வார்த்தை நாங்கள் சொன்னோம்னா நாளை காலையில் வந்து
திமுக தலைமையிலேயே அணைஞ்சிருவாங்க, அவங்களுக்கு நாங்கள் வேண்டியதை செஞ்சு கொடுத்துருவோம், நீங்கள் இதெல்லாம் தாண்டி காட்டு மன்னார் கோயிலில் யார் பேச்சோ கேட்டு நிற்கிறீங்க, யாரோ சொல்கிறாங்க நீங்கள் ஏதோ மத்திய பாஜகலேருந்து உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் கொடுத்தாங்க, அவங்க பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா நாளைக்கு உங்களை வந்து காப்பாற்றுறது அவங்கள காப்பாற்றுவாங்க, அவங்களா பணம் கொடுப்பாங்க. பூத்து கமிட்டியில் வேலை பார்க்கும்போது எங்கால் தான் வந்து உங்களுக்கு பக்கத்தில் நிற்கணும், இதெல்லாம் வந்து பேசி இவரை வந்து பயமுறுத்தி காட்டு மன்னார் கோயிலில் வந்து திடீர்னு பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் கட்சியிலேயே இல்லாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பழைய காங்கிரஸ் மாநில தலைவரான தலித் தலைவரான அவர் இளைய பெருமாளுடைய மகன் ஜோதிமணி, அவர் ஏற்கனவே கை சின்னத்தில் வேட்பு மனுலாம் போட்டார், அவருக்கு சீட்டு கொடுக்கல. சரி சீட்டு கொடுக்கலன்னு அவர் வந்து விட்டுட்டு அவர் வேலையை பார்க்க போட்டார். அவரை கூப்பிட்டு கொண்டாந்து ஜோதிமணின்னு அவரை கொண்டு வந்து போட்டாங்க. இப்போ இது நடந்திருக்கு. இதில் எதிர்காலம் என்ன இருக்கும்? நிகழ்காலமே இவ்வளோ மோசமாக இருக்கு. இப்போ எதிர்காலம் இருக்குமா? அதான் நிகழ்காலம் இப்படி இருக்கும்போது மதிமுகவுக்கு என்னாச்சு? கழுதை தேஞ்சு கட்டெரும்பாச்சுன்னு சொன்னால் நம்ம என்னமோ வைகோவை தப்பாக சொல்கிற மாதிரி. கழுதைன்றது வந்து அங்கே ஒரு பழமொழிக்காக நம்ம சொல்கிறோம். கழுதானா கழுதை பெருசு இருந்தது, கட்டெரும்பு சிறுசு ஆயிடுச்சு. 234 தொகுதியில் நின்னார் வைகோ. ஆமாம், அப்போது ஒரு ஆரம்ப காலத்தில் அந்த பிரிஞ்சு வரும்போது. இப்போ 4 தொகுதி, 4லையுமே முதல்ல 3லன்னாரு தன்மானம் இருக்குது, அதனால் ஒரு தொகுதி தனி சின்னம்னாரு. இப்போ வந்து தன்மானத்தை தூக்கி பத்திரமா ஒரு பொட்டியில் மூடி புதைச்சிட்டார். அந்த 4வதும் உதயசூரியனில் நிற்கிறார். கிட்டத்தட்ட திருமாவளவனுடைய நிலைமை இங்கே தான் இருக்குது. பின்னால் காதோடில் வரும்போது இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசுவோம். அடுத்த கேள்வி. ஓகே சார். அடுத்ததாக ராசிபுரத்திலிருந்து சின்னையன் கேட்கிறார். வட சென்னையில் நுழைய அமைச்சர் சேகர் பாபுவுக்கும் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கும் தடையாமே, உண்மையா? இது தடைனா சட்டபூர்வமான தடை இல்லை. செல்வ பெருந்தகையை வந்து உளவுத்துறை, தமிழ்நாடு உளவுத்துறை சொல்லிடுச்சு, ஐயா நீ வட சென்னை பக்கம் போவேணா, ஏன்னா அந்த அம்மா நிற்கிது, பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நிற்கிறார்கள், அதிமுக சார்பில் நிற்கிறார்கள். அவங்க குழந்தைய எடுத்துக்கிட்டு வீதியாக போய் என் புருஷனுடைய கொலைக்கு ஒரு நீதி வேண்டாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. உண்மையான குற்றவாளிகளை விட்டுட்டு யாரையோ என்கவுண்டர் பண்ணிங்க, யாரையோ வந்து பிடிச்சி வச்சுருக்கீங்க, கீழே உள்ளவங்களாம் பிடிச்சி வச்சுருக்கீங்க, யார் முக்கிய காரணமோ அவங்களெல்லாம் வெளியே நடமாடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் சும்மா விடலாமா? நியாயமா? நீதியா? இந்த கண்ணகி நீதி கேட்ட மாதிரி அவங்க வந்து மதுரையில் இந்த மாதிரி போய் கேட்குறாங்க. இந்த சமயத்தில் வட சென்னையில் ஆம்ஸ்ட்ராங்குக்குன்னு அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஃபாலோயிங் அன்றைக்கும் இருந்தது. அப்போ அவருடைய தொண்டர்கள் இன்னும் அந்த அந்த கொதிப்புலேயும் வருத்தத்துலேயும் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் அந்த கொந்தளிப்பை வெளிக்காட்டுவார்கள். அது ஏதோ ஒரு மாதிரியாக அது இருக்குது. இதனால் செல்வ பெருந்தகைக்கும் ஆம்ஸ்ட்ராங்கு கொலை வழக்குக்கும் என்ன சம்மந்தம்ன்றது கிட்டத்தட்ட 2-2-4ன்னு வாய்ப்பாட்டில் தெரிகிற அளவுக்கு எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் தெரியும். அவருடைய முதல் உதவியாளராக இருந்த அஸ்வத்தாமன் தான் கைது செய்யப்பட்டு இன்னும் இருக்கார். அவருக்கு வேண்டிய நாகேந்திரன் ஜெயிலில் இருந்தவர் தான் வந்து திட்டம் போட்டு கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது. ஏதோ ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் இல்லை அவங்களுக்குள்ள பிரச்சனை, அதெல்லாம் உண்மையாக இல்லையா அதெல்லாம் விசாரணை நமக்கு தெரியாதுப்பா, நமக்கு எதுக்கு அந்த வம்பெல்லாம். ஆனால் செல்வ பெருந்தகை தான் ஏதோ ஒரு வகையில் அதுலேருந்து தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அவரை வந்து உள்ளே போனீங்கன்னா உங்கள் உயிருக்கு ஆபத்து. இந்த உயிருக்கு ஆபத்துன்னெலாம் சொல்ல போக ஏற்கனவே வந்து காங்கிரஸில் வந்து ஒரு முக்கால்வாசி பேர் வந்து தாவேக்கா கூட தான் போகணுன்னு சொல்லி பிரவீன் சக்கரவர்த்தி இன்னி கூட பேசியிருக்காரு. நாங்கள் எங்களுக்கு அங்கே தாவேக்காவில் கல்யாணத்தில் விருந்தே கொடுக்குறதா இருந்தாங்க, ஆனால் இங்கே ஒரு சின்ன தோசை மட்டும் கொடுத்தாங்க திமுகவில், வேறு வழி இல்லாமல் தலைமை சொன்னாங்கன்றதுனால தோசையை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கிட்டு இங்கே இருக்கோம். ஒரு பெரிய விருந்து எங்களுக்கு காத்திருந்தது, அதை நாங்கள் வந்து விட்டு கொடுக்க வேண்டி வந்துச்சு. பிரவீன் சக்கரவர்த்தி பேசியிருக்காரு. இதெல்லாம் பேசுறது தேசிய தலைமைக்கு தெரியாமையா பேசுகிற போகிறாரு. அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்காரு, எந்த நடவடிக்கைலாம் அவர் மேலே இல்லையே. இல்லை எடுக்கணும்னு எடுத்திருப்பாங்களே, பேஸ்ட்டும் இருக்கட்டும், என்னைக்காவது ஒரு நாள் உதவும், இப்படி இல்லைன்னா அப்படி உதவும், அப்படி இல்லைன்னா அரசியலில் எந்த சமயத்தில் உதவும் தெரியாது. இருக்கட்டும், ஒரு ரவுண்டு ஒரு லாபி இப்படி பேசணும். இப்போ திருச்சி வெளிச்சாமி இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்காரு.
அண்ணா வந்து திமுக வந்ததுன்னா வந்து தமிழ்நாட்டுக்கே அழிவு பாதைன்னு ஓப்பனாக காங்கிரஸ் கூட்டணி வந்ததுக்கப்புறம் பேசியிருக்கு. இப்போ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமையாக இருக்கும். ஸோ அப்போது இதை மாதிரி வரும்போது செல்வப்பிறந்தையை அங்கே உள்ளே வரக்கூடாதுன்னு உளவுத்துறை என்ன சொல்லுது, வராதேன்னு சொல்லிடுச்சு. சேகர்பாபுவையும் இதே காரணத்துக்காக, இந்த ஆம்சாங் தொடர்பான விஷயத்துக்காக வடசென்னைக்குள்ளே வர வேணான்றாங்க. அவர் வடசென்னை தான் அவருடைய துறைமுகம், அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸே அங்கே தான். யாரோ அண்டாவா யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்கிற அவரே தான் நான் வந்து சொம்பு இல்லை அண்டான்னு சொல்லி மேடையில் பேசினார். அவர் வந்து அதுக்கு முன்னால் சீப்பாக இருந்தார், அதுக்கப்புறம் திடீர்னு அண்டாவா மாறிட்டார். அவர் ஏதோ ஒரு சேனல் இதில் பேசும்போது 200 ருபீஸுன்னு கத்துனாங்கன்னு சொல்லி பாதியிலே இறங்கி போயிட்டார். வெளியில் போய் அவரே ஓப்பனாக சொன்னார், நான் அண்ணன் சேகர்பாபுக்கு கூப்பிட்டேன், அவர் 150 பேர் அனுப்பிச்சார். அங்கே உடனே போலீஸ்காரங்க வந்து பவர் கட் பண்ணிட்டாங்க. அந்த உள்ளேருந்து யார் வெளியில் வந்தேன்னு தகராறு பண்ணவங்க எதிர்கட்சிக்காரங்க, யாரோ திமுகவுக்கு எதிர்கட்சிக்காரங்க. அவங்களெல்லாம் வந்து அடித்து உதச்சி எல்லாம் விரட்டி நாலா பக்கமும் செதறி ஓடி ஒரு பெரிய கலாட்டா. நான் கூப்பிட்டேன், சேகர்பாபு அண்ணன் 150 பேர் அனுப்பிச்சாருன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. காவல்துறை பாதுகாப்பு லட்சணம் அப்படி இருக்குது. இதெல்லாம் ரைட்டு. எப்போது நீங்கள் அமைச்சராக இருக்கும்போது மாநிலம் வந்து ஃபுல் கண்ட்ரோலில் இருந்தபோது. இப்போ வந்து டோட்டலாக கண்ட்ரோல் இல்லாமல் போல். ஆனால் தேர்தல் ஆணையம் பார்த்துக்கிட்டு இருக்கு, அதிகாரிகள் மாற்றப்படுகிறார்கள், பல காவல்துறை அதிகாரிகள் மாற்றப்படுகிறார்கள், மேலேருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிஆர்பிஎஃப்லாம் இறக்கியிருக்காங்க. எந்த சமயமும் எது வேணாலும் அவங்க நினச்சாங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் டெல்லியில் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா இங்கே வேறு மாதிரி ஆகிடும். அப்போ சேகர்பாபுயும் வந்து கட்சியிலேருந்தே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, வடசென்னை பக்கம் அனாவசியமாக போக வேண்டாம். சேகர்பாபுவை வடசென்னை போக வேணான்றது கிட்டத்தட்ட அவர் வீட்டுக்கு போக வேணான்னு சொல்கிற மாதிரி, அவர் வீட்டுக்கு அவர் போக வேணான்னு. இப்படி ஒரு சூழ்நிலை இருப்பதாக பேசிக்கொள்கிறார்கள். நம்மளை பொறுத்தவரை அவங்க உள்ளே போகிறாங்க போல தடையெல்லாம் தாண்டி எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் தேர்தல் நல்லபடியாக நடைபெற வேண்டும். யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல். அரசியல் பகை இதெல்லாம் வந்து அது ஒரு பக்கம். ஒரு எந்த விதமான மறுபடியும் ஒரு ஆர்ம்ஸ்ட்ராங் மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்து விடக்கூடாது. அதுவும் அந்த பக்கம் இருக்கிறது வந்து பொற்கொடி என்பவர் ஒரு பெண், ஒரு குழந்தை உள்ள குழந்தையை தூக்கிட்டு போய் கை குழந்தைங்கிற மாதிரி அந்த மாதிரி உள்ள ஒரு பெண். ஏதாவது யாருக்காவது ஒரு சின்ன ஒரு என்ன ஒரு இடைஞ்சல் வந்தால் கூட அவங்களுக்கு வந்தாலும் சரி. ஏன்னா இந்த இடத்துல திரும்ப வாழ்த்து வரவேற்கிறோம் அதிமுக பொற்கொடிக்கு வந்து சீட்டு கொடுத்ததுக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள். யார்? அதிமுக வெற்றி பெற திருமாவளவன் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், பொற்கொடி ஆம்சாங் அவர்கள் அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, பத்திரமா பார்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு என்ன கேள்வி வரும்? பொற்கொடி ஆம்சாங்குடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்றது அண்ணன் திருமாவுக்கு எப்படி தெரிந்தது? இந்த கேள்வி நியாயமான கேள்வியா இல்லை? அப்போ ஒன்று அவருக்கு திமுகலேருந்து ஏதோ வேறு ஏதோ அங்கே சதி நடக்குதுன்னு இவருக்கு லீக் ஆகிருக்கணும். அந்த பொற்கொடி அம்மாவுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடும் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்திருக்கணும் அவருக்கு? அவர் என்ன உளவுத்துறையோட டெய்லி டச்சில் இருக்கிறவரா திருமாவளவன்? இல்லை மத்திய உளவுத்துறை அவருக்கு சொல்ல போகுதா? இல்லை. அவருக்கு இருக்கிற ஒரே சோர்ஸு ஒன்று அவருடைய கட்சியிலேருந்தே வரக்கூடியது. ஏனென்றால் அவரும் பட்டியல் சமூகம், ஆம்சாங்கும் பட்டியல் சமூகம். அந்த சமூகத்திலிருந்து சில பேர் வந்து அண்ணன் மாதிரி அப்படின்னு ஏதோ சொல்லலாம். இல்லை திமுக தரப்புலேருந்து வந்தது. எப்படி வந்தாலும் திருமாவால் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படும் அளவுக்கு அங்கே நிலைமை மோசமாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து கவலைக்குரிய விஷயம். நல்லபடியாக நடக்கணும்னு நினைப்போம். ஓகே சார். அடுத்ததாக வடகரையிலிருந்து மைதீன் கான் கேட்கிறார், தூத்துக்குடியில் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் என்று வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணனை கருப்பு கொடி காட்டி விரட்டியுள்ளார்களே. இல்லை, இது நிறைய இடங்களில் நடந்திருக்கு. உதயநிதி அவர்கள் போகிற இடத்துல வந்து கூட அனிதா ராதாகிருஷ்ணனை கருப்பு கொடி காட்டி அமைச்சிருக்காங்க. உதயநிதி கொளத்தூரில் ஸ்டாலின் அவர்கள் போகும்போது 2 பக்கமும் வழக்கமாக நின்று ரோஜாப்பூ கொடுப்பாங்க, அது பண்ண அந்த வழக்கமான பில்டப்லாம் இருக்கும். எதுவுமே இல்லாமல் அவர் பாட்டில் போகிறாரு. உதயநிதி ஸ்டாலின் வந்து வேலூர் பக்கத்தில் அணை கட்டணுமோ அந்த இங்கே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் பாட்டில் போகிறாரு. ரோட்டில் யாருமே கண்டுக்கல. அது திரும்பி பார்த்துட்டு அவன் பாட்டில் போகிறான். ஒரு வரவேற்போ அதுக்கு ஒரு முக்கியத்துவமோ கொடுக்கல.
இந்த மாதிரி அதே மாதிரி பல இடங்களில் வந்து உதயநிதி ஏதோ ஒரு ஊரில் வந்து திருச்சிக்கிட்டே எங்கேயோ 200 கொடுத்து கையில் பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ வந்திருக்கு. திமுக நிர்வாகி யாரோ லோக்கல் நிர்வாகி கையில் பணத்தை வச்சுக்கிட்டு வாங்க கூட்டத்துக்கு வாங்கன்னு 200 வச்சுட்டு கொடுக்குறாரு. அவன் அப்படி பார்த்துட்டு தாண்டி போயிட்டுருக்கான். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 200 கொடுத்தா யார் வேணாலும் வருவான். இன்றைக்கி திமுக கூப்பிட்டா வருவான், நாளைக்கு அதிமுக கூட்டத்துக்கு அங்கேயும் போவான். இது ஒரு வருமானமாக வச்சுருந்தான். இப்போ எந்த அளவுக்கு ஒரு ரோஷமும் ஒரு கோபமும் இருக்குன்னா, இந்த 200 கொடுத்து எங்களை வாங்க பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி உதயநிதி கூட்டத்துக்கு 200 வச்சுக்கிட்டு கெஞ்சறாரு அந்த நிர்வாகி. ஆனால் வந்து கேட்க ஆள் இல்லை, அதாவது கொள்வார் இல்லை, கேட்பார் இல்லை கொள்வார் இல்லை. அந்த மாதிரி வந்து பல இடங்களில் இருக்குது. உதயநிதி போகிற இடத்துலையே அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸ்டாலின் அவர்கள் போகிற இடத்துலையே அப்படி இருக்குன்னால், இன்னும் அனிதா ராதாகிருஷ்ணன் போகிற இடத்துலையோ மற்ற எம்எல்ஏக்கள் போகிற இடத்துலையோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இது மக்களுடைய அதிருப்தி வந்து உச்சகட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ வரக்கூடிய கருத்து கணிப்பில் வந்து 90% கருத்து கணிப்பு, நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் உள்ளவங்க எடுக்கிறது இல்லை, தேசிய அளவில் பெரிய, அதாவது ரெப்யூட்டட் எல்லாமே வந்து அதிமுக கூட்டணி வெற்றி பெறுங்கிற மாதிரி. அதுக்காக திமுக படுதோல்வி அடையும்னு காமிக்கல, பட் கண்டிப்பாக வந்து ஒரு எட்ஜ் இருக்குது. 177 49 59ங்கிறாங்க. அப்படியா தான் மிகப்பெரிய வெற்றி. சில இடங்களில் 130 140, இவங்க 100 104 118 தாண்டியாச்சுன்னா வெற்றி தான். அதுக்கப்புறம் என்ன அப்படிதான் போயிட்டுருக்கு, பார்க்கலாம். ஓகே சார். குன்றத்தூரில் வைத்தியநாதன் கேட்கிறார், நடிகர் மீதான ஆசையில் இளம் பெண்களின் ஓட்டு மாறிடப் போகுது என்று சொல்லி திமுக அமைச்சர் தாமோ அன்பரசன் தொண்டர்களை வீடு வீடாக அனுப்பி பேச்சு நடத்த சொல்கிறாரே. இல்லை, அதாவது சினிமா மோகம் தமிழ்நாட்டில் இருக்குது, வாக்காளர்களை அது பாதிப்பது என்பது உண்மை. ஒரு காலத்தில் அதே சினிமா முகத்தை வைத்து கொண்டு தான், எம்ஜிஆர் முகத்தை வைத்து கொண்டு தான் திமுக கட்சியை நடத்துச்சு. அதுக்கப்புறம் எஸ்எஸ்ஆர் அவங்கெல்லாமும் கட்சியில் இருந்தாங்க, அப்புறம் பிரிஞ்சு போனாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. என்னமோ சினிமா முகம் வந்து கூடாததாகவும் மக்களுக்கு பாதிக்கப்படுவது அப்படிங்கிறது சொல்லி அதை சொல்வதற்கு திமுகவிற்கு எந்த அருகதையும் இல்லை. சரி, ரைட்டு. அவர் பயன்படுத்துகிற வார்த்தை தான் தப்பு. விஜய் மீது மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, பெண்களுக்கோ இளைஞர்களுக்கோ. அது வந்து நம்ம வந்து நம்மளே தான் விமர்சனம் பண்ணுறோம். அது ஒரு காட்டுத்தனமான ஈர்ப்பாக இருக்குது, ஒரு 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 பண்பாடு உள்ள ஒரு முதிர்ச்சி அடைந்ததா இல்லை, அதனால் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுவே அவருக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட். நம்ம பல தடவை விமர்சனம். அவர் பேசுகிற வார்த்தையை பாருங்கள், படிங்க. அதாவது நடிகர் மீதான ஆசையில் இளம்பெண்களின் ஓட்டு மாறிடப் போகுது. நடிகர் மீதான ஆசையில் ஏற்கனவே அந்த கட்சியில் வந்து என் புருஷனோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும், நான் அவருக்கு பொண்டாட்டியாக கூட இருப்பேன், இப்படிலாம் வந்து முதிர்ச்சி அற்று பேசுகிறார்கள். இவரெல்லாம் உண்மையிலேயே வந்து அதை நினச்சி அர்த்தத்தோடு பேசுகிறார்களா என்று கேட்டால் இல்லை. இப்படி பேசுனா ஒரு பப்ளிசிட்டி வரும் அப்படின்னு ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு எண்ணம். இவர் வந்து சொல்கிறாரு, விஜய் மீது உள்ள ஆசையினால் ஓட்டு மாற்றி போட்டுருவாங்க, அதனால் பெண் தொண்டர்களாக அமைச்சு பெண் வாக்காளர்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாராம். என்ன பண்ணுவார்? விஜய்க்கு பதிலாக தாமோன் வருஷம் திடீர்னு ஏதாவது படத்தில் நடிப்பாரா? சரவணா ஸ்டோர் லீஜன் சரவணன் இப்போ ஒரு படம் கூட லீடர்னு ஒரு படம் அவர் கையில் பணம் வச்சுருக்காரு, அவர் நடிக்கிறாரு. தாமோன் வருஷனும் வச்சுருப்பார், அதில் ஒன்றும் இல்லை. அடுத்தது எனக்கு கவலையாக இருக்குது, இந்த சினிமா துறை எங்கே போகும்னா, தாமோன் வருஷன் திடீர்னு ஒரு பாட்டில் விக்கு வச்சுக்கிட்டு, யாரெல்லாமோ விக்கு வச்சுக்கிறாங்க, அவர் வச்சுக்கூடாதா? விக்கு வச்சுக்கிட்டு அவர் பாட்டில் சினிமாவுக்கு வந்து, ஏன்னா சினிமா முகத்தை வச்சு தான் இனிமேல் அரசியல் பண்ணணுன்னா வேறு வழி இல்லைன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தலையெழுத்து பாருங்கள். தாமோ அன்பரசன்லாம் வந்து நாளைக்கு ஹீரோவாக நடித்து நம்ம வந்து படம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரலாம், ஜாக்கிரதையாக இருங்க. ஓகே சார். அடுத்ததாக புதுவையிலிருந்து ரமேஷ் பாபு கேட்கிறார், பதவிக்காக மோடி காலை பிடித்திருக்கிறார் பழனிசாமி என்கிறாரே உதயநிதி. இது வழக்கமாக அவங்க தான் சொல்லுவாங்க, பதவிக்காக மோடி காலை பிடிச்சா இருப்பாங்க, அப்புறம் வந்து சசிகலா காலை வந்து கீழே வந்து கரப்பாம்பூச்சி மாதிரி ஊர்ந்தார் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஆமாம், ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு. அதெல்லாம் வந்து இப்போ இவர் பேசினார்ல,
இதுக்கு பதில் பழனிசாமி. இப்போ அரசியல் காலம் சூடாக இருக்குல்ல. முன்னாலெல்லாம் வந்து ரீகவுண்ட் டக்கு டக்குன்னு ஆமாம், கொடுக்குறாரு. முன்னாலெல்லாம் வந்து சொன்னால் பதில் வர்றதுக்கு 4 நாள் ஆகும். இப்போல்லாம் 4 நிமிஷத்தில் பதில் வருது. அவர் பதில் சொல்லிட்டாரு. நடுராத்திரியில் 3 மணிக்கு யாரோ ஒரு நடிகை யாரோ வந்து ஏதோ ஒரு போஸ்ட் போட்டதுக்கு ரீபோஸ்ட் வந்து விடிகாலையில் யார் காலை தேடி போட்டார் இவர், அது ஏதோ ஒரு நடிகை ஏதோ பேர் வந்தது, ஒரு பெண்மணி ரீபோஸ்ட் போட்டாருன்னு சொல்லி அந்த அம்மா அது பெருமையாக வந்து மில்லியன் போஸ்ட், இவ்வளோ 10 லட்சம் போஸ்ட் வந்தது, 20 லட்சம் போஸ்ட் வந்ததுன்னு. நடுராத்திரியில் 3 மணிக்கு ஒரு ஒரு இளம் பெண்ணுடைய போஸ்ட்டுக்கு ரீபோஸ்ட் போட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது அப்போவே ஒரு சர்ச்சையாச்சு. அதை குறிப்பிட்டு நடுராத்திரியில் 3 மணிக்கு யார் காலையாக தேடி நான் போஸ்ட்டு போடுறது இல்லை, போட்டது யார் அப்படின்னு பேசியிருக்காரு. அதாவது இந்த தேர்தல் சூடு பிடிக்க ஒருவரை பற்றி ஒருவர் வந்து தரக்குறைவாகவும் அசிங்கமாகவும் பேசுவது, கரெக்டாக சொல்லணுன்னா உண்மையெல்லாம் வெளியில் வந்துடும், ரகசியமெல்லாம் வெளியில் வந்துடும். ஓகே சார். அடுத்ததாக பரமத்தி வேலூர்லேருந்து வேல்முருகன் கேட்கிறார், சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் 13 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் என ஆதவர்ஜுனா பேசி சர்ச்சையை கிளப்பி உள்ளாரே. அது நிறைய அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. விஜயே வந்து பேசும்போது பக்கத்தில் இருக்கிற வேட்பாளர் பேரை தப்பாக சொல்கிறாரு. வேற ஒரு தொகுதியில் வந்து எதிரில் நிற்கக்கூடிய பாஜகவுடைய செல்வம் பேரை சொல்கிறாரு, பக்கத்தில் அவருடைய வேட்பாளர் ராமு பேரை மறந்துட்டார். இங்கே ஏதோ பாபு விஎஸ் பாபு நிற்கிற இடத்துல கொளத்தூரில் பிரபுன்னு சொல்லிட்டாரு. இப்படி நிறைய குழப்பங்கள். விஜய்க்கும் பேசும்போது குளறாரு, இல்லை மாற்றி பேசுகிறாரு, அப்படி வச்சுப்போம், தப்பாக சொல்கிறாரு. இவர் நம்ம அவர் பேர் என்ன ஆதவர்ஜுனா வந்து சென்னையில் 16 தொகுதிகளில் 13இல் உதயசூரியன் ஜெயிக்குங்கிறாரு. 2 விஷயமா இருக்கணும். இவரும் குளறாரு. நம்ம வந்து இவங்க எல்லாருமே ஒரு போதையில் இருக்காங்க. நீங்கள் ஏதாவது தப்பாக நினைக்காதீங்க. நம்ம வெற்றி அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற போதையில் இருக்காங்க. ஏறத்தாழ நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோங்கிற போதையில் இருக்காங்க விஜய், ஆதவர்ஜுனா. இந்த போதையில் உங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை, ஏற்கனவே சில பேர் வந்து இவர் அங்கே பேனா நிறுவனத்துலேருந்து தான் வந்தார். வாய்ஸ் ஆஃப் காமன்னு சபரீசனோட அவர் கார்த்தி அவங்களோட தான் வந்தார். இப்போ கடைசியில் கர்ம வினை என்ன ஆயிடுச்சுன்னா இவரும் கார்த்தியும் எடுத்து நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. நண்பர்களாக பார்ட்னர்களாக இருந்தவர்கள் பங்குதாரர்களாக வியாபாரத்தில் வாய்ஸ் ஆஃப் காமன் பெண் நிறுவனம் ஒன்றா இருந்துச்சு. கார்த்தி தானே பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆமாம், அவங்க 2 பேரும் எடுத்து வில்லிவாகத்தில் நிற்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் ஏற்கனவே சில பேர் சொல்கிறாங்க ஆதவர்ஜுனா வந்து திமுகவின் பி டீம் தான். விஜய் கூடவே இருந்து விஜயை வந்து உருப்பட விடாமல் சரியான பாதைக்கு போக விடாமல் அவருடைய அரசியல் வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் ஆதவர்ஜுனாவை இறக்கி விட்டாங்க, விசிகேலேருந்து அங்கே அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அது உண்மையே இல்லையா நமக்கு தெரியாது. இப்போ இந்த ரெண்டுக்குள்ளே ஒன்றும் உண்மையாக இருக்கணும். ஒன்றும் போதை, தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் சொல்கிறது வெற்றி போதை. இல்லை இவர் உண்மையிலேயே திமுகவோட பி டீமாக இருக்கணும். இல்லைன்னா இப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது வந்து 16 தொகுதியில் 13இல் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்கிறத, நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்கிறது எப்படி உதயசூரியன் அவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு? விசில்னு சொல்லணும், இல்லை நாங்கள் தாவேக்கான்னு சொல்லணும், நாங்கன்னு சொல்லலாம். அது எப்படி வார்த்தை மாறும் தெரியல. மாறும்னா கூட இவர்கள் அவர்கள் கூட மாறலாம். கரெக்டாக சின்னம் பேரை சொல்லி மாறுது, அதான் சொல்லுதுன்னா அங்கே சந்தேகம் வருது. அப்போ ஒன்று போதை, இல்லை போதையில் ப்ராப்ளம், அப்படி இல்லை அங்கிருந்து வந்த பாதையிலேயே ப்ராப்ளம். ஓகே சார். அடுத்ததாக விழுப்புரத்திலிருந்து சேரலாதன் கேட்கிறார், திரும்பும் திசையெல்லாம் வளர்ச்சி பணிகள் தந்தவர் என்று தொகுதி மக்கள் தன்னை புகழ்வதாக தானே கூறிக்கொள்கிறாரே திமுக எம்எல்ஏ கதிரவன். யார் அந்த கிட்னி? அவர் தானே, தனலட்சுமி சீனிவாசன். ஆமாம், திரும்பும் திசையெல்லாம் வளர்ச்சி பணிகள் தானாமே. இது எதை வளர்ச்சி பணின்னு சொல்கிறாரு? இந்த ஏழை வந்து கந்து வட்டி வாங்கிட்டு மாட்டிக்கிட்டு சிக்கலில் இருக்கிற பொம்பளைங்கள்லாம் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ கிட்னியை பிடிங்கிட்டு 3 லட்ச ரூபா கொடுத்துட்டு அது 1 கோடி ரூபா வரைக்கும் விற்றாரு. அதெல்லாம் வளர்ச்சி பண்ணினா எனக்கு வேறு பயமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஸ்டாலின் தொடரட்டும், திமுக வெல்லட்டும், உள்ள பணம் வளர்ச்சி பணிகள் தொடரட்டும், அந்த மாதிரி தான் ஏதோ வருது. இப்போ வளர்ச்சி பண்ணினா எல்லாருடைய கிட்னிலையும் ஒன்று ஒன்று பிடிங்கிடுவாங்க தமிழ்நாட்டில்.
இதுதான் வளர்ச்சி பணி அப்படின்னு சொல்கிறாரா? ஏன்னா கதிரவன் சொல்லும்போது நமக்கு அந்த கவலை வர்றது நியாயமாக வரும். வளர்ச்சி பணிகள் வந்து பார்த்து திரும்பும் திசையெல்லாம் மக்கள் வந்து பாராட்டுகிறார்கள். 2 கிட்னி வச்சுட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருந்தேங்க. ஐயா கதிரவன் திமுகவுடைய புண்ணியத்தில் தான் ஒரு கிட்னியை பிடுங்கி விட்டாங்க. நல்ல வேலையா பிடுங்கி காசாக்கி கொடுத்துட்டாங்க. முடிஞ்சால் இந்த கிட்னி எடுத்துங்க, லிவர் எடுத்துங்க, மூளையை எடுத்துங்க. இருந்தால் தானே தமிழ்நாட்டு மக்களுக்கு மூளை தெரியுதா? அதான் ஓட்டு போகிறத பார்த்தாலே தெரியுதா? அது மூளை எடுத்து ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தமிழ்நாட்டு மக்களுடைய மூளை வந்து உலகத்திலேயே அநேகமாக வந்து ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்கும். வித்தவுட் யூசேஜ். ஏன்னா நமக்கு அப்படியே பாலிஷ் போட்ட மாதிரியே இருக்குல்ல புதுசாக. படைத்த போது இறைவன் எப்படி இருந்தாலும் அப்படியே வச்சுருக்கோமே, நம்ம யூஸே பண்ணலையே, நம்ம பயன்படுத்தின மாதிரியே தெரியலையே. அதனால் கிட்னி லிவர்லாம் விட மூளை வந்து இன்னும் அதிக விலைக்கு போகும். வளர்ச்சி பணின்னு சொல்கிறது இதுதானா என்னமோ தெரியல. ஐயா ஆஸ்பத்திரி போகிறவங்கலாம் கூடிய வரைக்கும் வீட்லேயே ஏதாவது இயற்கை வைத்தியமாக பார்த்துக்கிட்டு கடவுளையும் விதியையும் நம்பிக்கிட்டு பேசாமல் இருங்க. ஆஸ்பத்திரிக்கெலாம் போய் வளர்ச்சியில் மாட்டிக்காதீங்க. ஓகே சார். அடுத்ததாக பொள்ளாச்சியிலிருந்து கார்த்திக் ராஜா கேட்கிறார். சாத்தான்குளம் காவல் மரண வழக்கில் கைதான 9 போலீசாருக்கும் மரண தண்டனை விதித்திருக்கிறதே நீதிமன்றம். மிகச் சரியான ஒரு தீர்ப்பு. மதுரை மாவட்ட நீதிமன்றம் 9 பேருக்கு இரட்டை தூக்கு தண்டனை. இரட்டை மரண தண்டனை கொடுத்தாங்க. இரட்டை தூக்கு தண்டனைங்கிறது ஒரு அடையாளம் தான். 2 தடவையாக தூக்கு போட முடியும், அது வேறு. ஆயுள் தண்டனை கொடுப்பதற்கு எங்களுக்கு வந்து மனம் இல்லை. அந்த அளவுக்கு வந்து பையனுக்கு நேராக அப்பாவை நிர்வாணப்படுத்தி அப்பாவுக்கு நேராக அதெல்லாம் நடந்ததெல்லாம் வந்து கேட்கும்போது பதை வதைக்கிறதுன்னு சொல்லிப்பாங்க. இது அதிமுக ஆட்சியில் நடந்தது என்பது உண்மைதான். ஆனால் அப்பொழுது எவ்வளோ பேசுனாங்க திமுகவில், எதிர்கட்சியாக எவ்வளவு வந்து எதிர்த்தார்கள். அது அவர்களுடைய கடமையை செய்தார்கள். ஒரு எதிர்கட்சி என்பது என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தார்கள். அதில் வந்து நம்ம ஒன்றும் குறை சொல்லலை. ஆனால் எனக்கு இப்போ ஒரு இதில் இந்த ஒரு வழக்கில் 9 காவல்துறையினருக்கு மரண தண்டனை. திமுக ஆட்சியில் இது வரைக்கும் 37 நடந்திருக்கு. கஸ்டோடியல் டெத். அஜித்குமார் வர்ணம் உட்பட. ஏன்னா அஜித்குமார் வர்ணம் ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப வித்தியாசமாகவும் வினோதமாகவும் வெளியில் சொல்லப்பட்ட காரணம் வேறு. நம்மளே பேசியிருக்கோம். உள்ளுக்குள்ளே 250 கோடியாக நம்ம கொண்டு உள்ளுக்குள்ளே வந்து ரகசியமாக எடுத்து வைக்கிறதுக்காக வந்து அந்த விஷயம் வெளியில் வந்ததுனால தான் அந்த பையனை போட்டு தள்ளிட்டாங்கன்றது நம்ம தான் முதல்ல பேசணும். திருசக்தியார் சேனல் 5ல் பேசுனதுன்னு சொல்லி அதை எடுத்து ஒரு 10 யூடியூப்பில் போட்டாங்க. இன்னி வரைக்கும் அதில் வந்து சிபிஐ விசாரணையில் நம்ம சொன்னதில் முதல் பாதியை கன்ஃபார்ம் பண்ணிட்டான். நிகிதாவுக்கும் இந்த அந்த நகை காணும்னு சொன்ன வழக்கு பொய் வழக்கு. நிகிதாவுக்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம வந்து சிபிஐ விசாரணைக்கு முன்னாலேயே சேனல் 5ல் தான் பேசணும். அதை சிபிஐ உறுதி செய்து மதுரை கிளை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு விட்டது. அப்போது செய்திகளை முந்தி தந்திருக்கிறோம். யாருக்கு? சிபிஐக்கு முன்னால் நம்ம விசாரணை கரெக்டாக இருந்திருக்கு. இப்போது என்ன அவர் என்ன கேட்டிருக்காரு, அந்த 9 பேர். இப்போ அந்த அஜித்குமார்ங்கிறது ஒரு 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 மிக முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான ஒரு. அதே மாதிரி இந்த விக்னேஷன் ஒருத்தர், அவர் வந்து காலையில் இட்லி சாப்பிட்டாரு. இட்லி சாப்பிட்டோன்னு வயிற்று வலி வந்துருச்சு, செத்து போயிட்டாருன்னு சட்டமன்றத்தில் முதல்வர் சொன்னார். ஒரு கஸ்டடியில் இருந்தால் அது கூட சிறு கூட்டத்துக்காக. இந்த மாதிரி நிறைய இப்போ சமீபத்தில் பட்டியலில் சேர்ந்த ஆகாஷ் ஏதோ நிறையா இந்த 37 ஏதோ கணக்கு. இதுலேயும் சுமாராக ஒரு 5 பேர் 6 பேர் காவலர்கள் எப்படியும் வந்து அடித்து கொண்டாங்கன்னா ஒரு 4-5 பேராவது இருப்பாங்க. அப்படின்னா ஒரு 150-200 பேர் வருவாங்க. ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு 200 காவலர்கள் காவல்துறையினருக்கு வந்து மரண தண்டனைன்னு வச்சு. நம்ம தமிழ்நாட்டில் அரசு என்பது மக்களை பாதுகாக்கவா, மக்களை கொலை செய்வா? அப்போது நீதிமன்றங்கள் மூலமாக தான் தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொன்னால், நீதிமன்றங்களுக்கு வந்து திருட்டு பண்ணவன், ஏமாத்தினவன், ஊழல் பண்ணவன், மோசடி பண்ணவன், கொலை பண்ணவன், ரவுடி, கற்பழித்தவன், இவங்களை விட இந்த கஸ்டோடியன் டெத்துன்னு காவல்துறை என்ற பெயரில் வந்து படுகொலை செய்வது, அநியாய கொலை செய்வது, அரசியல் காரணங்களுக்காக இல்லை வேறு காரணங்களுக்காக அப்படிங்கும்போது
தமிழ்நாடு முதல் மாநிலம்னு சொல்கிறது எதில் முதல் மாநிலம்னு இதில் தெரியுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 37 கஸ்டோடியல் டெத்துலேயும் இப்படி வந்து விசாரணையை வந்து இன்னும் இப்போ நடந்ததை விட இன்னும் விரைவில் முடித்து ஒரு விசாரணையும் 3 மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. சம்பந்தப்பட்ட காவலர்கள் அவர்களுக்கு இதே மாதிரி கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். அப்போ தான் காவல்துறையில் இருக்கிறவர்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரி சொன்னால் கூட நம்ம விதியை மீறி செய்யக்கூடாது. நமக்கு வந்து மேலே இருக்கிற அதிகாரி முக்கியம் இல்லை. இன்றைக்கி வருவான், நாளைக்கு போவான், ஆட்சி மாறினா போவான், இல்லை அவன் போஸ்டிங் மாறினா போவான். ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிற சீருடையும் விதியும் ஒன்று, எந்த ஆட்சியிலும் ஒன்று. அந்த உணர்வு காவல்துறைக்கு வரணும்னா 37 வழக்கிலையும் 3 மாதம் வச்சு ஏதோ ஒரு முடிவு, ஆயுள் தண்டனையோ மரண தண்டனையோ அவர்கள் குற்றவாளிகள் எனும் பட்சத்தில் இப்படி வந்து விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது ஒரு சிறந்த முன்னுதாரணம். அடுத்ததாக ஓசூர்லேருந்து சபரிதாஸ் கேட்கிறார், கலைஞர் கருணாநிதியை கைதியாக வைத்திருக்கிறார்கள் என்று ஆராசா எம்பி பேசியதாக பரவிய ஆடியோ கேட்டீர்களா? அதான் எல்லாரும் கேட்டாங்க. போன முறை கூட நம்ம பேசணும் அதை பற்றி. அது வந்து அது கேட்காத ஆளே இல்லை தமிழ்நாட்டில். பாட்டில் வந்து தேசிய கீதம் மாதிரி அந்தளவுக்கு வந்து இந்த ஆடியோ வந்து எல்லோரும் மனப்பாடமாக வந்து சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சு. ஏன்னா வந்து ஐயா ஸ்டாலின் வந்து கோவப்பட்டிருக்காரு, எடப்பாடி வந்து இதையே பேசியிருக்காரு. தந்தையே வந்து கைதியாக வைத்திருந்தவர் ஸ்டாலின். அரசியலில் அப்படி தான் சொல்கிறது. ஆராசா சொன்னதை அவர் திருப்பி சொல்கிறாரு. இது வரைக்கும் வந்து ஆராசாவை வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து நீ பேசுனியா பேசலையா, அவர் பேசியிருந்தால் அது கண்டிக்கத்தக்கது, சத்தமே இல்லையே. ஆராசாக்கிட்ட இருந்து ஒரு விளக்கம் கூட இல்லையே, தண்ணியில் விளக்கம் இல்லையே. அது புனையப்பட்டதுன்னு ஒரு நோட்டீஸ் தான் கொடுத்தாரு. அதெல்லாம் வழக்கமாக கொடுக்குறது ஃபார்மாலிட்டிக்கு. அவர் மாரிதாஸ் கோர்ட்டுக்கு போங்க பார்த்துக்கலாம், கோர்ட்டுக்கு போனால் அது வந்து ஃபோரன்சிக் அமிச்சு அது ப்ரூவ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஆடியோக்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்மளும் அதை பற்றி பேசணும். ஆமாம். இப்போது அந்த ஆராசா மேட்டரில் இதெல்லாம் ரைட்டு. அப்போ அழகிரி என்ன பேசியிருக்காரு, ஆங்கில பத்திரிகையில் 4 பத்திரிகைகள் வந்திருக்கு. என் தந்தையை வந்து ஸ்டாலின் கைதியாக வைத்திருக்கிறார், என் தந்தை வந்து அதாவது எல்லாமே ஆங்கில பத்திரிகைகள், அதாவது பிரபலமான ஆங்கில பத்திரிகைகள். இந்த பத்திரிகைகளில் அவரை பேட்டி காண்றாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் தந்தைன்னு அவரை வந்து கைதியாக வைத்திருக்கிறார், அவருடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, இந்த மாதிரி வந்து துரோகிகளின் பிடியில் என் தந்தை இருக்கிறார், மை ஃபாதர் டூ ஹாஸ் பிகம் ஸ்டாலின்ஸ் ஸ்லேவ், ஸ்டாலினுடைய அடிமையாக ஆகிவிட்டார். இப்படியெல்லாம் யார்? மூக்க அழகிரி, கருணாநிதி அவர்களுடைய மகன், மூத்த மகன், ஒரே தாய்க்கு பிறந்த மகன், அவரே பேசியிருக்காரு. இப்போ நீங்கள் எடப்பாடி பேரில் கோவப்படுறீங்களே, மூக்க அழகிரி இவ்வளோ இப்போ கொடுக்கல பேட்டி, அப்போவே கொடுத்துருக்காரு. என்ன பண்ணுவீங்க அவரை? அப்போ வந்து ஆராசா சொன்னதில் இப்போ கேஎஸ் ராதாகிருஷ்ணன் பிஜேபியில் இருக்கார். அவர் அப்போ முன்னால் மதிமுக, அப்புறம் திமுகலாம் இருந்தார். திமுக அப்புறம் மதிமுக, திமுக இருந்தார். கலைஞருக்கு நெருக்கமாக இருந்தார். அவர் வந்து இந்த ஆடியோவில் சொல்லப்படுவது அத்தனையும் உண்மைன்னு அவர் அறிக்கை கொடுத்துருக்கார். அந்த மாதிரி அந்த பீரியடில் இருந்த திமுககாரங்க, இப்போ திமுகவில் இல்லாதவங்க, இல்லை ஒதுங்கி இருப்பவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. ஆராசாவை தவிர பாக்கி எல்லாரும் பேசுகிறாங்க, ஸ்டாலினை தவிர பாக்கி எல்லாரும் பேசுகிறாங்க. ஸ்டாலினுக்கு கோவம் தான் வருது. அவர் கோவம் வரதுலேயும் வந்து ஒரு நியாயம் இருக்குது. அவர் பார்த்து அவருக்கு பிரெயினே இல்லை, அவருக்கு இங்கிலீஷ் பேசி கிழிப்பார் அவருன்னு சொன்னால் அவர் கோவம் வரும். அது உண்மையாக இருந்தால் கூட யாருக்காக இருந்தாலும் சொன்னால் கோவம் வரும். அதை விடுங்க. அது ஒரு ஏதோ ஒரு சொன்னார். கருணாநிதியை கைதியாக வைத்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. கலைஞர் டிவிக்கு தான் பணம் வந்ததுன்னு சொல்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. என்கிட்ட இன்னும் லாக் இருக்குது, என்னை வந்து வெளியில் அனுப்ப முடியாது, கனிமொழி தங்கையாக இருந்தாலும் அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க, இதெல்லாம் வந்து இன்றைக்கி மக்களுக்கு தெரியுது. இது வந்து ஏதோ ஆராசா விஞ்ஞானி அவர் கண்டுபிடிச்சி சொன்னார்லாம் இல்லை, பொதுமக்களுக்கு தெரியாதா? இல்லைன்னா கனிமொழியை வந்து இப்போ வந்து திருச்செந்தூரில் அனிதா ராதாகிருஷ்ணன் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவர் பரவாயில்லன்னு பின்னால் குச்சியெல்லாம் கொடுத்து முட்டு வச்சு அவர் நடக்க வச்சு பாவம் போய் துரத்தி வேற அனுப்பிச்சி விட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கனிமொழியை ஏன் வந்து மாநில அரசியலுக்கு கொண்டு வரல? ஏன் திருமாவளவன் மாநில அரசியலுக்கு வந்தால் பயப்படுறாங்க? ஒரு பக்கம் இது ஏதோ ஆணவம்னு நீங்கள் சொல்லலாம், இன்னொரு பக்கம் உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய ரவுடியெல்லாம் பார்த்தீங்கன்னா
உளவியல் ரீதியாக பார்த்தா மிகப்பெரிய பயந்தாங்குழியாக இருப்பானா. நிறையா சைக்கலாஜிக்கல் இந்த சைக்கியாட்ரிஸ்ட்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, யார் வந்து பெரிய ரவுடி பார்த்தா வெட்டிடுவேன் டக்குன்னு வெட்டிடுவேன். அவன் ஏன் வந்து அவசரமாக வெட்டுறான்னா அவனுக்குள்ளே இருக்கிற பயம் வெளியில் வர்றதுக்குள்ளே வெட்டிடணும் அவன், இல்லைன்னா அவன் பயந்துருவான். இது மாதிரி தான் அரசியலுக்கும் ரவுடித்தனத்துக்கும் ஒரு சின்ன ஏழை தானே, ஒரு மெல்லிய ஏழை தானே. அதுதான் வந்து இப்போ அழகிரி என்ன பண்ணிடுவாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே, அடுத்ததாக பழனியிலிருந்து மயில்வாகனன் கேட்கிறார், அரூர் வேலூர் உட்பட பல தொகுதிகளில் உதயநிதி ஸ்டாலின் கூட்டத்திற்கு ஆளே இல்லாமல் காலியாக இருக்கிறதே, திமுகவின் நிலையை பிரதிபலிக்கிறதா? நம்ம தான் பேசுகிறோமே, அங்கங்கே போகும்போது எங்கேயுமே கூட்டம் வரல, 200 கொடுத்தாலும் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க. இப்போ மக்களிடையே அந்த அதிருப்தி மிகவும் தெளிவாக பரவி இருக்கிறது. நீங்கள் என்னதான் வந்து இவங்களா கூப்பிட்டு கும்பல் கூப்பிட்டு பணம் கொடுத்து கூப்பிட்டு எப்படியாவது மேனேஜ் பண்ணி கூப்பிட்ற கூட்டம் தான் மட்டும்தான் வருதே தவிர இயல்பாக சாதாரணமாக வந்து முதல்வர் வராரு, துணை முதல்வர் வராருன்னா 2 பக்கமும் ரோட்டில் நிற்பாங்க. கூப்பிட்டு நிற்க வைக்கிறதுங்கிறது வேற, தானாக சேர்ற கூட்டம் கொஞ்சமாவது இருக்கும். நின்று அப்படி வந்து ஒரு கை காட்டிட்டு போகலாம், முதல்வர் வராரு. அவங்க பாட்டில் போகிறாங்க வராங்க, திறந்த வேனில் அவன் ரோட்டில் அப்படி பிளாட்ஃபாரத்தில் ஏதோ எடுத்து வச்சுருக்கான். நான் வீடியோவில் பார்த்தேன், அது தெரியும், பார்த்துட்டு ரைட் இன்னும் போகிறான். அதாவது வேறு வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு அந்த விரக்தியும் வெறுப்பும் மக்களுக்கு வந்திருக்கிறது என்றால் இந்த தேர்தல் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்பது தான் வந்து நம்மளுடைய கருத்து. ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிந்தது. இன்றைய நாள் காதோடு ஏற்கனவே தான் முன்னால் லைட்டாக சொன்னோம். ஆமாம், இது சிறுத்தைகளை பற்றி தான். சிறுத்தையை கூப்பிட்டு கடைசி நிமிஷத்தில் கூப்பிட்டு மாப்பிள்ளை தான் மிரட்டினார், 3 அமைச்சர் சொன்னதையும் கேட்கல, அதுக்கப்புறமும் அவர் வந்து நிற்கணும்னு சொன்னதுனால மாப்பிள்ளை தான் கூப்பிட்டு உங்களுக்கு இந்த தடவை செலவுக்கு பணம் கிடைக்காது, செலவு பணம் கிடைக்காதுனாலே ஜெயிக்கிறது கஷ்டம். தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், கோடிகளில் செலவு பண்ணால் தான் ஒரு எந்த தொகுதியிலையும் யாருமே ஜெயிக்க முடியும். இதை தாண்டி எங்கோ வந்து செலவு செய்யாமல் ஜெயிக்கக்கூடியது 1-2 இடத்துல அபூர்வமாக நடக்குமே தவிர பொதுவாக வந்து செலவு பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்று கொடுக்க மாட்டோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு 7 கண்டிஷன் போட்டு அவருக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த முடிவாக இருந்தாலும் இனிமேல் உங்கள் கட்சியில் 3 பேர் கொண்ட ஒரு கமிட்டி, அந்த 3 பேர் யாருன்னு நாங்கள் சொல்லுவோம். உங்கள் ஆள் தான், மாப்பிள்ளை உங்கள் வீட்டு மாப்பிள்ளை தான், ஆனால் சட்டை எங்களுது. அந்த மாதிரி 3 பேர் நாங்கள் சொல்லுவோம். அந்த 3 பேர் கமிட்டியில் எது வந்து பாஸ் ஆகுதோ அது மட்டும்தான் உங்கள் கட்சியோட முடிவு. உங்களுடைய முடிவு வேறுபட்டதாக இருந்தால் அந்த 3 பேர் முடிவு தான் வந்து செல்லும். இப்படி வீட்டோ பவர் மாதிரி ஒரு 3 பேர் நாங்கள் சொல்லுவோம் யாருன்னு. அது யார் யார் பேர் சொல்லுவாங்கன்றது எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும், நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இது இந்த மாதிரி ஒரு 7 நிபந்தனைகள் 2031 வரைக்கும் நீங்கள் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி நீங்கள் இந்த கூட்டணியில் தான் இருக்க வேண்டும். இப்படி ஒரு 7 நிபந்தனைகள். எதுவுமே வந்து எல்லாமே கிட்டத்தட்ட திருமாவளவனை கை கால் 2யும் கட்டி போட்டு வாயிலையும் ஒரு டேப்பை ஓட்டுற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 7 நிபந்தனைகள். ஒன்று இங்கே ஒன்று இங்கே அப்படி 7 நிபந்தனைகள். இந்த 7 நிபந்தனைகளும் ஒத்துக்கலைன்னா உங்கள் கட்சியே வந்து உங்கள்கிட்ட இருக்காது, கலைஞ்சிரும். அங்கே மகாராஷ்டிராவில் நடக்கல இல்லையா, சிவசேனைங்கிறது வந்து அதுதான் சிவசேனைன்னு, விடுதலை சிறுத்தைன்னு. நாளைக்கு வன்னியரசு வந்து அவர் தலைமையில் நான் தான் விடுதலை சிறுத்தை அப்படின்னு சொன்னால் திமுக சப்போர்ட் இருக்குது, பணம் சப்போர்ட் இருக்குது, எல்லா விதமான சப்போர்ட் இருக்குன்னா திருமாவளவன் என்ன பண்ணுவார்? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சொல்லி கடைசியில் ஒன்று சொல்லியிருக்காரு. இல்லை இவ்வளவுக்கும் நீங்கள் ஒத்துக்கலைன்னா ஏதோ நம்ம கட்சிக்காரங்க கிட்ட ஏதோ சில வீடியோக்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாலேயே வெளியே வர வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு சொன்னதாக நமக்கு ஒரு செய்தி. அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒரு கால் திருமாவளவன் யாரையாவது திட்டிக்கிட்டு பேசியிருக்கலாம். இப்போ ஆராசா பேசினார்ல, ஒரு ஆடியோவில் பேசினார். ஆமாம், ஸ்டாலினுக்கு மூளை இல்லை, ஸ்டாலினுக்கு இங்கிலீஷ் தெரியாது, நானாக வந்து என் வீட்லையா பணம் பிடிச்சாங்க, கலைஞர் டிவியில் பிடிச்சாங்க, இப்படி பல விஷயங்கள். இப்போ அதை எடுத்துகிட்டு போனால் அந்த வழக்கில் வந்து அது ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி வரும். 2G வழக்கு நிலுவையில் இருக்குது, அது ஒரு ஒப்புதல் வாக்கு.
அதை மட்டும் வச்சுக்கிட்டு தீர்ப்பு கொடுக்க முடியாது, ஒரு தண்டனை கொடுக்க முடியாது. பட் அது ஒரு முக்கியமான அம்சமாக வரும். அதுக்கப்புறம் அது என் குரலா இல்லையான்னு வரும்போது ஃபாரன்சிக் வரும், இப்படிலாம் வரும். ஆக ஒரு பிரச்சனை. அந்த மாதிரி சில வீடியோக்கள் இருக்குது. அந்த வீடியோவில் இவர் யாரையாவது திட்டியிருக்காரா, யாரையாவது தப்பாக பேசியிருக்காரா, அதில் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம எதையும் வந்து அனாவசியமாக கற்பனை பண்ணி மக்களை குழப்ப விரும்பவில்லை. இந்த வீடியோக்கள் வெளிவரும், ஆராசாவாவது ஆடியோ, இது வீடியோ இப்படின்னு சொல்லி இதெல்லாம் தாண்டி தான் அவர் வந்து காட்டுமன்னார் கோயிலில் அப்போது வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவர் பா ரஞ்சித்து, அப்புறம் மாரி செல்வராஜ், இவங்கெல்லாம் வந்து இந்த பட்டியலினத்தை சேர்ந்த வெற்றிகரமான திரைப்பட இயக்குனர்கள், பிரபலமானவர்கள், மக்களிடையே பிரபலம் பெற்றவர்கள். அவங்க நின்னாங்கன்னா அது ஒரு பிரபலமாகவும் இருக்கும், வாக்கு கேட்குறது, வாக்கு வங்கி ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு அவங்கள போய் இவர் காண்டாக்ட் பண்ணியிருக்காரு. இவர் இந்த ஐடியாவிலேருந்து இவர் கூடவே தான் ஆள் வச்சுருக்காங்களே திமுகலேருந்து. அண்ணன் திருமாவளவன் இப்பொழுது பாத்ரூம் சென்றிருக்கிறார். அநேகமாக 1.5 நிமிடத்தில் வெளியே வந்து விடுவார். இப்பொழுது அங்கே தண்ணீர் சத்தம் நின்று விட்டது, எந்த சமயம் வெளியே வருவார். இந்த அளவுக்கு வந்து திமுகவுடைய உளவுத்துறை, இல்லை திமுகவுடைய ஆட்கள், இல்லை விசிகாவுடைய ஆட்கள், திமுகவுடன் நெருக்கமாக இருப்பவர்கள் திருமாவளவனை பற்றி அவ்வப்போது என்ன சொல்லணுமோ சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல. அந்த வகையில் இவர் இங்கேருந்து ஓட்டுநர் உட்பட அத்தனை பேரையும், அவருடைய ஓட்டுநரை பற்றி நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. நார்மலாக என்ன பண்ணுவாங்க, இப்போ என்னை பற்றி ஏதாவது நான் என்ன பேசுகிறேன், யாருக்கிட்ட டச்சில் இருக்கேன் விசாரிக்கணுன்னா முதல்ல என் டிரைவரை தான் பிடிப்பாங்க. அதனாலேயே நான் அடிக்கடி டிரைவரை மாற்றிடுவேன். சரிங்களா? என்னென்னால் இதெல்லாம் அதே மாதிரி வீட்டில் வேலை செய்கிறவங்க இவங்களாம் தான் அந்த தகவல்கள் அந்த மாதிரி வரும்பொழுது அவர் மாரி செல்வராஜ் வீட்டுக்கு போகிறாரு, பாரஞ்சித் வீட்டுக்கு போகிறாருன்னா இவர் அங்கே போய் சேர்றதுக்கு முன்னாலேயே அங்கே ஃபோன் போயிடுது. கேட்பார், நிற்கிறியான்னு, மறந்து போய் நின்று போகிறீங்க, ஓடணும்ல, ரெட் ஜெயண்டி தானே உங்கள் படம்லாம் ரிலீஸ் பண்ணணும். அப்போனா அவங்க வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, அண்ணன் என்ன சாப்பிட்றீங்க, ஐயோ இந்த எலெக்ஷன் ரொம்ப நமக்கு டைட்டுங்க, எல்லா படமும் பயங்கரமாக கமிட்மெண்ட்டுங்க, 1 வருஷத்துக்கு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, பேசி வச்சா மாதிரி ஒரே மாதிரி டயலாக் சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அப்போது இவர் இந்த முறை விசிக வந்து 8 தொகுதிகளில் வந்து வெற்றி பெறணுங்கிறது திமுகவுடைய எண்ணமே இல்லை. இவர் 8லையுமே தோத்தா கூட பரவாயில்ல, இல்லை ஏதோ 1, 2 ஏதோ ஒரு குறைந்தபட்சமாக ஜெயிச்சா கூட கட்சியை நம்ம கண்ட்ரோலில் வைக்கணும், கூட்டணியில் எண்ணிக்கை வரலன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருக்காங்க. இதில் இந்த வீடியோன்னு வேறு நடுவில் வருது. இவர் எங்கே போனாலும் வந்து இவருக்கு வந்து மறுப்பு தான் வருது. இவர் நம்பி போகிற இடங்கள், இவர் நண்பர்கள் என்று நினைத்து போவர்கள் யாருமே அவர்கள் நண்பர்கள் தான், ஆனால் யாருக்கோ பயப்படுறாங்க. இப்படி ஒரு திருமா மிரட்டப்படுகிறார். மிரட்டப்படுவதோடு என்றால் பரவாயில்லை, விசிகாவிலிருந்தே விரட்டப்படுவாரா என்ற ஒரு மிகப்பெரிய கவலை வந்து விசிக தொண்டர்களிடம் வந்து விட்டது. இதுதான் இன்னைக்கு காதோடு. ஓகே சார், இன்றைய காதோடு மருமே மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் மருமே அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.